ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிப்ரவரி 28க்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிரச்சனை இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க. வாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு போயிடலாம். எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்ட ஐஎன்எஸ் அஞ்சதீப் அப்படிங்கிற போர்க்கப்பலை இந்திய கடற்படையில் நேற்று இணைக்கப்பட்டது. அடுத்த பாயிண்ட், ஆப்பிரிக்க நாடான போன்ஸ்வானாவிலிருந்து இந்தியாவுக்கு 8 சிவிங்க புலிகள் இன்னைக்கு கொண்டு வரப்பட இருக்குது. இதன் மூலமாக நாட்டில் சிவிங்க புலிகளின் மொத்த எண்ணிக்கை 47ஆக அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட், சென்னை மாநில கல்லூரியில் படித்து நோபல் பரிசு பெற்ற சர் ராமன் அவங்களோட சாதனையை நினைவு கூறும் வகையில் பிப்ரவரி 28ஆம் தேதி தேசிய அறிவியல் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அடுத்த பாயிண்ட், உயர்நீதிமன்றத்துக்கு தலைமை நீதியாக நியமனம் செய்யப்படும் நீதிபதி ஒருத்தர் 2 மாதங்களுக்கு முன்பாகவே அங்கு பணியேற்ற மாற்றம் செய்யப்படணும் அப்படின்னு கொலிஜியம் புதிய முடிவை எடுத்திருக்காங்க. இந்தியர் ஆல்ரவுண்டரும் அப்புறம் வர்ணனையாளருமான ரவி சாஸ்திரியை கௌரவிக்கும் விதமாக அவரோட பெயரில் மும்பையில் உள்ள வான்கடே கிரிக்கெட் மைதானத்தில் பார்வையாளர் மாடம் அப்படிங்கிற ஒன்றுக்கு அவர் பெயர் சூட்டப்பட்டிருக்கு. அடுத்த பாயிண்ட், நாமக்கல் கொல்லிமலை பகுதியில் அரியூர் சோலை காட்டில் அமைக்கப்பட்ட தமிழக அரசின் முதல் இரவு வான் பூங்காவை அமைச்சர் ராஜகண்ணப்பன் திறந்து வச்சிருக்காரு. அடுத்த பாயிண்ட், மத்திய அரசின் 2026-27 பட்ஜெட் அறிவிப்புகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி முதலீடுகள் மற்றும் புத்தாக்கத்தை இந்திய நிறுவனங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னு பிரதமர் மோடி அவங்களுக்கெல்லாம் அழைப்பு விடுத்திருக்காங்க. அடுத்த பாயிண்ட், சீனியர் ஆடவருக்கான 72வது தேசிய கபடி போட்டியில் இந்திய ரயில்வேஸ் அணி நேற்று சாம்பியன் கோப்பையை வென்றது. ஆப்போசிட்டில் மகாராஷ்டிரா அணியை வீழ்த்தி இந்த பட்டத்தை வென்றிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், எரிசக்தி துறையில் ரூபாய் 1970.57 கோடியில் 38 புதிய துணை மின் நிலையங்களை காணொலி மூலயமா தமிழக முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வச்சார். ஓகே, நாளைக்கு வேறு ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.